திமுக அதிமுக இணைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது என விசிக பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியிருக்கும் கருத்து தற்போது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை நடத்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் இப்படி ஒரு கருத்தை வன்னியரசு முன்வைத்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் திமுக அதிமுக கூட்டணி குறித்தான செய்திகளை எப்படி பார்த்தீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த வன்னியரசு, முன்னதாக பலமுறை திமுக அதிமுக இணைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டன, ஆனால் அது நடக்கவில்லை. எனினும் இப்போது அதிமுக திமுக கூட்டணி அமைத்தால் அது தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது, மாநில கட்சிகள் வலிமையாக இருப்பதும் நல்லது என்பதால் அதை வரவேற்பதாக கூறினார். அதேபோல இந்த இணைப்பின் ஒரு பகுதியாக விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம் என்கிற செய்தியும் வெளியாகியிருந்தது. இதுகுறித்து பேசிய வன்னியரசு, எடப்பாடி பழனிசாமி போன்ற அதிகாரப்பூர்வமான தலைவர்களிடம் இருந்து எங்களுக்கு அழைப்பு ஏதும் வரவில்லை என்றாலும் திருமாவளவனை முதலமைச்சராக்க திட்டமிட்ட செய்தி மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பட்டியலின வகுப்பை சார்ந்தவரை முதலமைச்சராக எண்ணியிருப்பது சமூகத்தில் சிறிய மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்த்தினாலும் இது அரசியல் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட முடிவே அன்றி சமூக மாற்றத்தால் எடுக்கப்பட்டது அல்ல. எனினும் வருங்காலத்தில் திருமாவளவனை முதலமைச்சராக்கும் முன்மொழிவு நிச்சயம் வலுப்பெறும் என்பதால் இதை நேர்மறையாக பார்ப்பதாக கூறினார். ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுக திமுக கூட்டணி திமுகவின் எதிர்காலத்தையே பாதிக்கும் என ஸ்டாலினிடமே கூறியிருப்பதாக தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.